கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விசுவாசத்தின் அடித்தளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பை பார்த்துட்டு வருவோம். அதில் முக்கியமான கொள்கை நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா மன திரும்புதலை குறித்து பார்த்தோங்க. ஸோ அந்த மன திரும்புதலை குறித்து இன்னைக்கு மறுபடியும் நம்ம அது ரெண்டாவது பாகத்தை நம்ம மன திரும்புதலில் நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ அதற்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் மத்தேயு 3வது அதிகாரத்தில் 7லேருந்து 12 வசனங்கள். 7லேருந்து 12 வசனங்களில் யோவான் ஸ்நானன் அங்கே இருந்த பரிசியர் சடிசியர்களை குறித்து அவர் மன திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணுறார். ஸோ அது ஒரு தடவை நான் வாசிக்கிறோங்க. மத்தேயு 3வது அதிகாரம் 7 முதல் 12 வசனங்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். மன திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னியால் சுட்டெரிப்பார் என்றான். ஆகையால் என் கண்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த வசனத்தில் நம்ம வாசித்தபடி அங்கே யோவான் ஸ்நானகனுடைய ஒரு போல்டு, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கரேஜ், ரொம்ப ஒரு தைரியமான ஒரு பிரசங்கம் அப்படின்னு சொல்லலாங்க. அது யாருன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மத குருக்கள், பரிசியர்கள் சதிசியர்கள் என்று சொல்லப்பட்டவர்களை அவர் கடிந்து கொள்கிற அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துருக்குறோங்க. ஸோ இந்த பரிசியர்கள் சதிசியர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸு அவங்க அவங்களுடைய டெசிக்னேஷன் என்ன, இது ஒரு ஒரு கம்யூனிட்டி. இவங்க பரிசியர் சதிசியர்ன்ற ஒரு சமுதாயம். அதில் அவங்களுடைய அவங்க எந்த வேலைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஆசாரிய ஊழியம், ஆசாரியர்கள், அப்புறம் மூப்பர்கள், பிரதான ஆசிரியர்கள், மூப்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஸோ ஆனால் அவங்களுக்கு பரிசியர்கள் சதிசியர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதான ஆசிரியர்களுடைய ஊழியம் செய்வாங்க. அப்புறம் அந்த மூப்பர்களாக இருப்பாங்க. அப்போ இந்த பரிசியர்கள் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்பரேட்டிஸ்ட் அப்படின்னா எல்லாராலும் தனித்தன்மையாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அவங்க என்ன சொல்லிக்குவாங்கன்னா, தங்களை த மோஸ்ட் டிவோட் பீப்புள். த மோஸ்ட் டிவோட் அப்படின்னா எல்லாரும் பார்க்கிலும் ரொம்ப பக்தி வைராகியமான ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்களை மற்றவர்களோட தனிப்பட்டு காண்பித்துக் கொள்வாங்க. அவங்க அந்த காலத்தில் பப்ளிகன்ஸ், அதாவது டேக்ஸ் கலெக்டர்ஸ், இந்த நார்மல் பீப்புள், பாவிகள்னு சொல்லப்பட்ட நார்மல் ஜனங்களுக்கெல்லாம் அவங்க என்ன இருப்பாங்கனாக்கா விலகி இருப்பாங்க. ஸோ அதனால் விலகி இருக்கிறதுனால இவங்க பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்களை காமிச்சு கொள்வாங்க. ஆனால் இவங்களுடைய ஆக்சுவல் கண்டிஷன் என்ன? இவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாங்களா இவங்க எல்லாம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் யோவான் 7வது அதிகாரத்தில் 47லேருந்து 49 வசனங்களில் வாசிக்கும் போது, ஜான் சாப்டர் 7ல் 47லேருந்து 49ல் அவங்க இயேசுவை விசுவாசிக்கிறாங்களா இல்லையான்னுட்டு அவங்கள அறிக்கையிடுறாங்க. வாசிக்கிறவங்க அது. அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யாதோ ஒருவர் அவனை விசுவாசித்தது உண்டா? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். ஸோ அதிகாரிகளோ அங்கே பரிசேயர்களோ அவரை விசுவாசிக்கலை, இல்லைங்களா? ஆனால்
இந்த வேதத்தை அறியாத ஜனங்கள் வந்து சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ இவங்க எப்படி இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் நாசமாக்கி இருந்தாங்க. தேவனுடைய நியாயப்பிரமாணம், அவருடைய கட்டளைகள், பிரமாணம் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு இன்வர்ட் லைஃபே கிடையாது இவங்களுக்கு. ஒரு உள்ள அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபே கிடையாது. உண்மையான டிவோஷன் கிடையாது. உண்மையான பக்தி கிடையாது. உண்மையான அந்த அந்த ரியல் கான்சிக்ரேஷன் சொல்லுவோம். உண்மையாக தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிச்சதே கிடையாது. ஒரு ரியல் காட்லினஸ் கிடையாது. உண்மையான தேவ பக்தி கிடையாது. எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் தாங்க. எக்ஸ்டர்னல்னா ஒரு அன்ஜென்யூனாக இருக்கிறாங்க. வெளியரங்கமான அவங்க தேவ பக்தி உள்ளவர்களையும் காண்பித்துக் கொள்வாங்க. ஸோ தேவர் லிட்ரலாக சொல்லணும்னா ஜெலட் அட் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் அல்லது ஃபேனட்டிக்ஸ் அட் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்ன்னு சொல்லலாம். அதாவது தங்களுடைய சுயநீதி கொண்ட வெறியர்கள். நாங்கள் ரொம்ப பக்தி உள்ளவர்கள், நாங்கள் ரொம்ப தேவ மனுஷர்கள்னு சொல்லிட்டு அவங்க சுயநீதி பற்றி ஒரு வெறி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க எப்படிப்பட்ட ஜனங்கள், அவங்க எப்படி மாயக்காரரான ஜனங்கள்னுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்கள ரொம்ப தெளிவாக ஒரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள், ஒரு ஹிப்போக்ரைட்ஸ் மாயக்காரர், அவங்க வந்து ஒட்டகத்தை விளங்குறாங்க, கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்கள பற்றி நல்லா அறிந்து அவங்கள பற்றி அங்கே டிஸ்கிரைப் பண்ணுறாரு, விலகி காட்டுறாரு. மத்தேயு 23வது அதிகாரம் 23லேருந்து 28 வசனங்கள். மேத்யூ 23 சாப்டர் 23 28. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீர்கத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். குருடனான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுகுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். ஸோ இதுதான் இந்த வேதபாரகர் பரிசேயருடைய ஆக்சுவல் லைஃப். அவங்க இப்படி தான் இருக்கிறாங்க. பட் அவங்க தங்களை நீதிமான்கள் என்று காண்பிச்சு கொள்கிறாங்க. பட்டு அவங்க நீதிமான்களா இல்லை மாயக்காரரா அப்படின்றது இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால அவங்கள வந்து குருடரான பரிசேயரே, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கோ, கொசுவை வடி கட்டி ஒட்டகத்தை விழுங்குறீங்கோ, மாயக்காரரே, வெளியரங்கமாக என்ன பண்ணுறீங்க, சுத்தமாக்குறீங்க, ஆனால் உள்ளதையோ அசுத்தத்தினாலும் மாயத்தினாலும் நிறைந்திருக்கிறீங்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உண்மையான முகத்தை காட்டுறாங்க. ஒரு கல்லறை, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பிட்டு அங்கே பேசுகிறாரு இயேசு கிறிஸ்து. ஸோ இதுதான் அவங்களுடைய சுயநீதி. அந்த சுயநீதியில் அவங்க வாழ்கிறாங்க. இன்ஃபேக்ட் இன்னொரு தடவை இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பரிசேயன் வீட்டுக்கு போகும்போது அந்த பரிசேயன் வீட்டில் வந்து ஒரு ஸ்திரீ இல்லையா, அந்த மரியாள் வந்து அவர் பாதங்களை கழுவும் போது அப்போது அவர் அந்த ஒரு பரிசேயன் சொல்கிறத பாருங்கள், மனசில் சொல்கிறத ஜீசஸ் வெளியே சொல்கிறாரு. அங்கே லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 7வது அதிகாரம் 39வது வசனம். லூக் 7:39. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். ஸோ இதுதாங்க இந்த மனுஷன்.
அப்போ அந்த ஒரு ஸ்திரீ வந்து தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அந்த இயேசு கிறிஸ்துவக்கிட்ட வந்து அந்த வெளியேறப்பட்ட தைலத்தில் ஒரு அபிஷேகப்படும்போது, அப்போ இந்த மனுஷன் வந்து இவள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ என்று அவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் அறிந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போது இயேசு கிறிஸ்து வந்து அங்கே அங்கே பேசிட்டு வர்றார். நீங்களா பேசிட்டு வரும்போது, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு தண்ணீர் கொடுக்கல, எனக்கு முத்தமிடல, இவளை ஓயாமல் என்ன பண்ணுறாரு, முத்தமிட்டு தண்ணீராலே என் கால்களை கழுவிட்டு இருக்கிறாள்ன்றார். ஸோ ஆகையால் எனக்கு அன்பான சகோதரர்களே, அப்படி பேசிட்டு இருக்கும்போது இயேசு தொடர்ந்து என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு ஊமையை சொல்கிறார். ஒரு மனுஷன்கிட்ட ஒருவன் வந்து 500 காசு வாங்கியிருந்தார். இன்னொருவன் அந்த மனுஷன்கிட்ட இன்னொருத்த வந்து 50 காசு வாங்கியிருந்தார். ஸோ அப்போ அந்த 500 தெனாரியை என்ன பண்ணுறாரு, மனுஷனுக்கு மன்னிச்சிடுறாரு. இன்னொருத்த 50 தெனாரியும் மன்னிச்சிடுறாரு. இப்போ இந்த 2 பேருக்குமே மன்னித்த உடனே இதில் யார் அதிகமாக ஒரு அன்பு கூறுவாங்க அப்படின்னும் போது, யாருக்கு அதிகமாக அன்பு மன்னிக்கப்பட்டதோ அவர் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஸ்திரீயை மன்னிக்கும் போது இந்த ஸ்திரீ இன்னும் அதிகமாக அன்பு கூறுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ இவர்களுடைய மெயின் இன்டென்ஷன் எண்ணங்கள் என்னன்னா, தாங்கள் தான் உண்மையான நீதிமான்கள். இன்னும் அநேக இடங்கள்ல இயேசு கிறிஸ்து வந்து பாவிகளோட இருக்கிறாரு, பரியாசக்காரோட உட்கார்றாரு, அவர் மதுபான பிரியராக இருக்கிறாரு என்ற எல்லாம் ஒரு குற்றம் சுமத்துறாங்க. ஸோ என்ன ஆக்சுவலானா, அப்போ இயேசு கிறிஸ்து அவ்வளோ ஃபேமஸாக இருந்தார், அவர் அற்புதங்கள் எல்லாம் செஞ்சார். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வலைக்கு இழுக்கிறாங்க. அவரை அவங்களை போல மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இவங்க கூட சேராத, அவங்க கூட சேராத, அவங்க பாவியான ஜனங்கள், இவங்க பரியாசக்காரர், இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மதுபான பிரியர் அப்படின்னு சொல்லிட்டு தங்களை இயேசுவை வந்து ஒரு இடத்துல சேராதபடிக்கு அவங்க செய்கிறாங்க. பட் நம்ம இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் அவங்கள பற்றி எழுதும்போது அவங்க என்ன மாதிரி இருப்பாங்கன்னா, மார்க்கெட்டுக்கு போனாலே திரும்பி வந்த உடனே இமீடியட்டாக சில வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. வாஷிங் பர்ஃபார்ம்னா ஒரு கலாச்சாரம் ஒன்று இருப்பாங்களாம். உடனே வீட்டுக்கு வந்தவுடனே குளிப்பாங்க அவங்க. வஸ்திரங்கள்லாம் கசக்கி துவைச்சி போடுவாங்க. இது ஏன் அப்படின்னா, மார்க்கில் 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, மார்க் சாப்டர் 7 verse 4ல் கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். ஸோ இதெல்லாம் பாருங்க, இதை வந்து கடைக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, கை கழுவாமல் சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா அந்த வெசல்ஸையும் என்ன பண்ணுவாங்கனாக்கா சுத்தம் பண்ணுவாங்க. அப்போ இது என்னன்னா, எதுக்காக இவ்வளோ கலாச்சாரங்கள் இவங்க செய்கிறாங்க அப்படின்னா, அந்த மார்க்கெட்டில் ஒரு ரஷ் ஏரியா இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல வேறவங்க இவங்க தொட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுடைய துணி இவங்க மேலே பட்டுட்டு இருப்போம் அப்படின்ற ஒரு ஒரு காரணத்துக்காக இந்த கலாச்சாரம் செய்வாங்க. இப்போ கூட சில ரிலீஜனில் இருப்பாங்க, ரொம்ப சுத்தமாக, அவங்க ரொம்ப சுத்தம், நாங்கள் ரொம்ப சுத்தம் நினச்சிட்டு இப்படி சில அவுட்வேர்டு கலாச்சாரம்லாம் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா, அங்கே அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் வந்து ரொம்ப பரிசுத்தமானவர்கள்னு சொல்லிட்டு அவுட்வேர்டாக வெளியரங்கமாக என்ன பண்ணுறாங்க, காமிச்சிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த 3 வருஷ ஊழியத்தில் இந்த பாவிகள் எல்லாம் கடிந்து கொள்ளவே இல்லை. பாவிகள் மேலே இரக்கம் செஞ்சார், மன திரும்ப செஞ்சார். ஆனால் இங்கே யார் அதிகமாக கடிந்து கொள்றாருன்னா, அந்த ரிலீஜியஸ் லீடர்ஸுங்க தான், இந்த பரிசேயர் சதுசேயர்கள் தான். அவங்க தான் அந்த பரிசேயர் சதுசேயர் தான் வேதப்பாரகர்கள், அந்த மூப்பர்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மத்தேயு 23வது அதிகாரத்துலேயும், அந்த 23வது அதிகாரத்துலேயே அந்த வேசி ஸ்திரியை மன்னிக்கிறாரு. ஆனால் இந்த பரிசேயர் சதுசேயர்களை எப்படி கடிந்து கொள்றாருன்றதை நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஸோ அதுதான் அவங்களுடைய லிட்ரலான ஒரு கண்டிஷன், அவுட்வேர்டு ஜீவ்ஸாக இருந்தாங்க. மறுபக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த குரூப் ஆஃப் பீப்புள் 2, இந்த பரிசேயர் சதுசேயர்களில் இந்த சதுசேயர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, கொஞ்சம் வெல்த்தி பீப்புள், கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புள், நல்ல சமுதாயத்தில் செல்வாக்கு இருந்த ஒரு ஜனங்கள், நல்ல ஐஸ்வர்யவான்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய விசுவாசம் என்னென்னா, ரிசரக்ஷன் கிடையாது, உயிர்த்தெழுதல் கிடையாது, தேவதூதர்கள் கிடையாது, மறுஜென்மம், அதாவது நெக்ஸ்ட் லைஃப் இருக்குன்றது கிடையாது. ஸோ என்ன இருந்தாலும் நம்ம இந்த பூமியில் தான் வாழ்ந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணி நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பரிசேயர்கள் அப்படி கிடையாது. பரிசேயர்களில் ஒரு விஷயம் என்னென்னாக்கா,
அவங்க தேவதூதரை விசுவாசிக்கிறாங்க, உயிர்த்தெழுதலாம் விசுவாசிப்பாங்க. இது ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல அவங்க சிறையில் அடிக்கிறதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் நிற்க வைக்கும்போது, அப்போ அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தன்னை பரிசேயர்ன்னு சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி நாங்கள் பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரிசேயர்களை பற்றியே பெருமையாக பேசுவார். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த 2 குரூப் ஆஃப் பீப்புள், சதீசியர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் என்ன ஆகுதுன்னா அங்கே சின்ன நடக்குது. ஸோ அது ஒரு வசனம் வாசிக்கலாங்க. ஆக்ட்ஸில் அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 6லேருந்து 9 வசனங்கள் இருக்குதுங்க. ஆக்ட்ஸ் 23 சாப்டர் 6-9. பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன் என்று சத்தமிட்டு சொன்னான். அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் 2ஆக பிரிந்தது. என்னத்தினாலே என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதரும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேதபாரகரில் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம். ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினது உண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். ஸோ இந்த இடத்துல இதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே 2 பேருக்குமே ஒரு வாக்குவாதம் உண்டாச்சு. அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் அவங்க அந்த பரிசேயர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை அங்கேருந்து விலக்கி அவரை காப்பாற்றுறாங்க. அங்கே காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே அவங்க உயிர்த்தெழுதலையும் ஆவியும் நம்புகிறாங்க, தேவதூதர். அப்போது அவர்கிட்ட போர் செய்யும்போது ஒருவேளை தேவதூதர்களோ இல்லை தேவனோ அவர்கிட்ட பேசியிருந்தா நம்ம தேவனுக்கு விரோதமாக என்ன பண்ணுவோம், இந்த காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த மேட்ரு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆகையால் என் கண்பான சகோதர சகோதரிகளே, இது 2 பேருமே இயேசுவை வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? சதுசேயரும் பரிசேயரும் இயேசுவை வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு சில பரிசேயர்கள் நல்லா லைக் கமாலியன் மாதிரி இருந்திருப்பாங்க, நல்ல வேதத்தை அறிஞ்சிருப்பாங்க இல்லைங்களா, நல்லா அறிஞ்சிருந்தாலும். ஆனால் சிலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? அவங்க தேவதூதர்கள் இருக்கிறாங்கன்னு அறிக்கையிட்டாலும், தேவ ஆவி இருக்குன்னு அறிக்கையிட்டாலும், ஆனால் இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி திங் இஸ் ஜெலஸ். அவர் மேலே இவங்களுக்கு ஒரு பொறாமை வருது. ஸோ மத்தேயு 27வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். மேத்யூ 27:17. பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. ஸோ எதனால அவர் ஒப்பு கொடுத்தாங்களோ? பொறாமையினால. ஸோ அப்போ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மேலே ஒரு பொறாமை இருந்தது, லீடர்ஸுங்களுக்கு. ஸோ ஆகையால் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக அவருடைய சீஷர்களுக்கு சில வார்னிங்ஸ் கொடுக்குறாரு, எச்சரிப்பு கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. மத்தேயு 16:6. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். ஸோ பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கை. ஆகிய கண்பான சகோதரர்களே, இந்த பரிசேயர்கள் இந்த சதுசேயர்கள் உடைய கண்டிஷன் இதுதாங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். புறம்பே அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் காண்பிக்கிறாங்க, ஆனால் உள்ளத்திலேயோ மரித்தவருடைய எலும்புகளை போல அவர்கள் இருக்கிறாங்கன்னுட்டு ஜீசஸ் அவங்களுடைய கண்டிஷனை காமிச்சார். ஸோ அதனால தான் யோவான் அவங்க வரும்போது சொன்னார், விரியின் பாம்பு குட்டிகளே, வர கோபாக்கினைக்கு உங்களுக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஏன்னா அவங்க என்னென்னா, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமினுடைய பிள்ளைகள், அது ஒரு ஹானர்டு லீடர்ஸ், ஒரு ரொம்ப கனமான நாங்கள் தலைவர்கள் இந்த தேசத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அங்கே யோவான் சொன்ன, யூ ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் வைப்பர்ஸ், நீங்கள் விரின் பாம்பு குட்டிகள் என்ன. ஜீசஸ் கூட இதே வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. யோவான் சொன்ன அதே வார்த்தை அந்த பரிசேயர் சதுசேயர்களை பார்த்து சொல்கிறார். 12:34 மத்தேயுல, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள்
பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். அப்போ பாருங்க, இங்கே ஜீசஸ் சொல்லிட்டாரு கிளீனா, அவங்களுடைய கண்டிஷன் தான் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு. இதே மற்ற 23 கூட சொல்லியிருக்காரு, ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் வைப்பர்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் வேர்டுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. எச்சித்னான்ற ஒரு கிரீக் வேர்டு, வைப்பர் அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு பைசனஸ் டெசர்ட் ஸ்னேக் ஆக்சுவலி. ஸோ தி வைப்பர்ஸ், ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் வைப்பர்ஸ், சம்டைம்ஸில் டென் ஆஃப் வைப்பர்ஸ்னு வருது, டென் ஆஃப் ஸ்னேக்ஸ். ஸோ அப்படி ஒரு பைசனஸ் ஸ்னேக் அது, ஒரு டெசர்ட்டில் ஒரு வனாந்தரத்தில் இருக்கக்கூடியது. அது எப்படின்னா, இட் இஸ் ஸோ டிசிட்ஃபுல்னா ரொம்ப வஞ்சகமான ஒரு பாம்பு. அது எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அது பாம்புனிட்டு யாருக்குமே தெரியாத அளவுக்கு அது மறைஞ்சிருக்கும். இந்த ஃபயர் வுட்டெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, வெறுகெல்லாம் அந்த வெறுகு மாதிரி இருக்குமா. ஒரு தடவை அப்போஸ்தலனாகிய பவுல் கூட வெறுகு பொறுக்கிட்டு இருப்பார் மெலிட்டான்ற ஒரு ஐலாண்டில். அது அப்போஸ்தலனாகிய பவுலோட ஜேர்னியில் அங்கே அவருக்கு பாம்பு கடிச்சிருந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு கூட இதே வைப்பர் தான். ஆக்ட்ஸ் 28:3 படிக்கிறோம், அப்போஸ்தலர் 28:3. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. சரிங்களா, ஒரு விரியன் பாம்பு, வைப்பர் அவுட் ஆஃப் தி ஹீட், கேம் அவுட் ஆஃப் தி ஹீட் அப்படின்னு சொல்கிறார். ஹி வாஸ் ஸ்ட்ரைக்டு, அந்த பாம்பு கொத்திருது அவரை. ஸோ அந்த வைப்பர், அந்த பாம்பு, அந்த விஷம் நிறைந்த ஒரு பாம்பு. இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரியும் இல்லைங்களா. அது கொத்திச்சுன்னா இமீடியட்டாக செத்துருவாங்க. ஆனால் பவுல் அங்கே சாவாதுக்கிறதுனால அவர் கடவுளாக பார்க்குவாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி இவர் சொல்கிற வைப்பர் ஆஃப் சேட்டன்ன்றார் இல்லைங்களா. வைப்பர்னா யாருக்கு கம்பேர் பண்ணுறாரு? சேட்டன் இல்லைங்களா. அதனால் உங்களை வரைக்கிற ஆக்கினையிலேருந்து தப்பித்து கொள்றதுக்கு வகை காட்டினவன் யார்? யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அறுவடை நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த அறுவடை முடிஞ்சவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அக்னியில் சுட்டு எரிச்சிடுவாங்க. அந்த நிலத்தெல்லாம் சுட்டி வச்சு வேறு இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பாம்புங்கோ அந்த தேல் எல்லாம் வெளியே வரும் அந்த ஹீட்டுக்கு. வெளியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிரெயின்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த தானியங்கள் அதில் ஒழிஞ்சுக்கோங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த அறுவடை முடிய போது யூதர்கள் அழிய போகிறாங்க. அந்த நேரத்தில் என்ன வராங்க, எஸ்கேப் ஆகிட்டு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லிட்டு தங்களை காப்பாற்றி கொள்ள பார்க்குறாங்க. ஸோ ஆகையால் வரப்போகிற ஆக்கினைக்கு தப்பித்து கொள்றதுக்கு உனக்கு வகை காட்டினவன் யார்? ஸோ அந்த ரேத் ஆஃப் காட் இஸ் கோயிங் டு கம் அப்படின்றது, அந்த ரேத்துன்ற அந்த வார்த்தை மோர் தென் 300 டைம்ஸ் இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நியூ டெஸ்டமெண்ட்டில் அநேக தடவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் இட் இஸ் ரெஃபரிங் டு த காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட், தேவனுடைய கோபாக்கினை, நியாய தீர்ப்பு அவங்க மேலே வருது அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் வருதுன்னா, ஸோ இதுலேருந்து தப்பித்து கொள்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், பிரிங் ஃபோர்த் தேர் ஃபோர் ஃப்ரூட்ஸ் பீஃபிட்டிங் ரிப்பென்டன்ஸ், மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அப்போது அந்த மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்ன என்னும்போது தான், இட் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப் இஸ் தி ஃப்ரூட் ஆஃப் தி ரிப்பென்டன்ஸ், மாறுபட்ட ஒரு வாழ்க்கை. ஸோ அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அந்த வாழ்க்கைக்கு மாறுபட்டதாக இருக்கணும். அதே லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியாது. நீங்கள் ஆக்ட்ஸ் 26:20 அப்போஸ்தலர் 26:20 அங்கே அக்ரிப்பா கிட்ட பவுல் சொல்லும் போது, முன்பு தமஸ்கோவிலும் எருசலேமிலும் யூதயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனத்திரும்பி குணப்படவும் மன திரும்புதலுக்கு ஏற்ற கிரைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். அப்போ பவுல் என்ன அறிவிக்கிறேன்னா, அங்கே முதல்ல போகும்போது டமாஸ்கஸ்க்கு போகிறாரு, ஜெருசலம் போகிறாரு, ஜூடையாக்கு போகிறாரு, அப்புறம் ஜென்டைல்ஸ் போகிறாரு. அங்கே என்ன சொல்கிறேன்னா, தே ஷுட் ரிப்பென்ட் அண்ட் டர்ன் டு காட், மனம் திரும்பி தேவனிடத்தில் செஞ்சு மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கன்றார், கிரியைகள் செய்யுங்கன்றார். அகையால அன்பான சகோதரர்களே, அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஒன் ஆஃப் தெம், அவங்கள ஒருத்தராக தான் இருந்தார். பரிசேயரில் இருந்தார், அவரும் ஒரு யூதனாக இருந்தார்.
அப்போ அங்கே இருக்கிற யூதர்களுக்கு, எருசலேமில் யூதேயாவில் இருக்கிறவர்களுக்கு, டெமாஸ்கஸில் இருக்கிறவர்களுக்கு கூட மனம் திரும்புதல் வேணும்னாக்கா, அப்போ அவங்க என்ன இல்லைன்னா கிறிஸ்துக்குள்ளே இல்லை, தேவனுக்குள்ளே இல்லைன்றது தான் அது அர்த்தம். ஸோ அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, மன திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யுங்கன்னாரு. இதை லூக்கில் அன்னைக்கு இருந்த ஜனங்கள் வந்து கேட்குறாங்க, லூக்கில் யோவான் கிட்ட நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மறுபடியும் நான் ஒரு வாட்டி வாசிக்கிறேன். லூக்கு 3வது அதிகாரத்தில் 7லேருந்து 14 வசனங்கள். லூக் 3rd chapter 7-14. அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியாலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, இப்போதாங்க சொல்றாங்க, ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றான். ஸோ இது வந்து த ஃப்ரூட்ஸ் வர்தி ஆஃப் ரிப்பெண்டன்ஸ், மன திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு விஷயம் இங்கே லிஸ்ட்டு கொடுத்தாரு. ஆனால் இதையே மத்தேயு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் எக்ஸாக்டாக, டூ ரைச்சியஸ் திங்ஸ் நாட் அன்ரைச்சியஸ்னஸ். நீதிக்குரிய கிரியைகளை செய்யுங்க, அநீதிக்குரிய ஒரு விஷயங்கள் இல்லைன்னார். ஸோ ஆகையால் என் கண்பான சகோதரர்களே, இந்த மாதிரி அந்த ரிப்பென்டன்ஸை குறித்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நமக்கு நிறைய இடங்களில் நிறைய உதாரணங்களும் வச்சிருக்கிறார். மன திரும்புதலுக்கு எப்படி செய்யணும், மன திரும்புதல்னா என்னன்றது எசேக்கியேல் 33வது அதிகாரம் 18-19 வாசிக்கிறோம். எசேக்கியேல் 33rd chapter 18 and 19. நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான். ஸோ அங்கே நீதிமான் நீதியை விட்டு அநீதி செஞ்சால் சாவான், துன்மார்க்கன் வந்து அக்கிரமத்தை விட்டு நீதி செஞ்சால் பிழைப்பான்ன்றார். ஸோ அங்கே டூ ரைச்சியஸ் திங்ஸ்ன்றார். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஓசியாவில் கூட அதே மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறார். ஓசியா 14:1 நம்ம ஓசியாவுடைய சீரீஸில் கூட பார்த்துருப்போம். என்ன சொல்கிறேன்னா, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தில் விழுந்தாய் என்றார். ஸோ டர்னிங் ஃப்ரம் சின் இஸ் டர்னிங் டு காட். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ இதே மாதிரி நம்ம ஜோனாது கூட பார்க்குறோம். ஜோனாவில் 3வது அதிகாரம் 10வது வசனம், ஜோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். And God saw their works and that they turned from their evil way. அவங்க நாங்கள் பாவத்திலேருந்து தீமையிலேருந்து மனம் திரும்பினதுனால கடவுள் அவங்களுக்கு செய்யணும்னு நினச்சதை செய்யாம விட்டார், தண்டிக்கணும்னு நினச்சதை தண்டிக்காம விட்டார். ஸோ அந்த இடத்துல நம்ம ரிப்பென்டன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். ஸோ இது நம்ம ஏசாயா தீர்க்கதரிசினால் இருக்கிறேன்னா 1வது அதிகாரத்தில் 16-17, ஏசாயா 1வது அதிகாரம் 16-17 அந்த ரிப்பென்டன்ஸ்க்கான விதிமுறைகளை காமிச்சிருக்கிறாங்க. எத்தனை விதிமுறைகள்னா வாசிக்கிற கேளுங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள்,
உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழுக்கையும் விசாரியுங்கள். ஸோ இங்கே இங்கிலீஷில் பார்த்தா வாஷ் யுவர் செல்ஸ், மேக் யுவர் செல்ஸ் க்ளீன், புட் அவே தி ஈவில் ஆஃப் யுவர் டூயிங்ஸ் ஃப்ரம் பிஃபோர் மைன் ஐஸ், சீஸ் டு டூ ஈவில், லேர்ன் டு டூ வெல், சீக் ஜஸ்டிஸ், ரிலீவ் த ஆப்ரெஸ்ட், ஜட்ஜ் த ஃபாதர்லெஸ், ப்ளீட் ஃபார் த விடோ. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இங்கே பேசுகிறாரு. ஸோ அப்போ முதல்ல நம்ம நம்மளை சுத்திகரிக்கணும். ஃபர்ஸ்ட் வாஷ் யுவர் செல்ஃப் அப்படின்றது நம்ம சுத்திகரிக்கணும். ஸோ அது எப்படின்னா, நாட் சென்டிமெண்டல் சாரோ, ஏதோ ஒரு சோகத்தை நம்ம காண்பிக்கிறது இல்லைங்க. ஸோ ரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், உண்மையான ஒரு மன திரும்புதல் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் நமக்கு இங்கே ரிப்பென்டன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே யோவான் சொல்லும்போது, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ளாதீர்கள், தேவன் நினைத்தார்னா இந்த கல்களை என்ன பண்ணுவார்னா ஆபிரகாமினுடைய புத்திரர்களாக ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவங்களுடைய மெயின் என்னென்னா, ஒரு ப்ரிசம்ஷன் என்னென்னா, நாங்கள் ஆபிரகாமோட சந்ததி, அதனால எங்களுக்கு தேவன் எல்லாமே ஆசீர்வாதங்களை வச்சுருக்கிறார். ஒரு பாஸ்போர்ட் மாதிரி ஆபிரகாமை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு. ஏன்னா சில ரபீஸோடைய ரைட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, ஆபிரகாம் நரகத்தின் வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, பை சான்ஸ் ஒரு யூதன் அந்த பக்கம் வந்துட்டா கூட அவரை நரகத்துக்கு அனுப்பாமல் பரலோகத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆபிரகாமோட ஒரு பிக்சர் வச்சுருக்கிறாங்க. ஆபிரகாமோட மெரிட்டில் தான், ஒரு புண்ணியத்தில் தான் நாங்கள் ரசிக்கப்படுறோம், எங்கள் ஜெபம் கேட்கப்படுது, எங்களுக்கு மலையிலேருந்து எல்லா ஆசீர்வாதமும் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு ஊமையே பேசினார். ஐஸ்வர்யவான் லாசர்வன்ட்டு ஒரு ஊமை நமக்கு தெரியும். ஐஸ்வர்யன் மறித்து பாதாளத்துக்கு போனால், லாசரு என்றும் ஆபிரகாமோடைய மடிக்கு போனான்னு சொல்லி. ஸோ அந்த ஊமையோடைய கருத்து என்னன்னாக்கா, புறஜாதியார்கள் எப்படி ஆபிரகாமோட பிள்ளைகளாக ஆனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஊமையை பற்றி சொல்கிறார். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள் எப்படி புறமே தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால அன்பான சகோதரர்களே, அங்கே இயேசு கிறிஸ்து விளக்க கொடுத்துட்டு வரும்போது, நீங்கள் உண்மையிலேயே ஆபிரகாமோட புத்திரர்களாக இருந்தால் என்னை விசுவாசித்திருப்பீங்கோ அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஆபிரகாம் இப்படி செஞ்சிருக்க மாட்டார், உங்களுக்கு சத்திய அறிவிக்க என்ன நீங்கள் கொலை செய்ய வருவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அங்கே ஃப்ராங்காக சொல்லி, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானீர்கள், நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் கிடையாது அப்படின்னு சொன்னார். ஆகையால் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, யோவான் சொல்லும்போது இந்த கல்லுகளையே தேவன் என்ன பண்ணுவார், ஆபிரகாம் புத்திரர்கள் ஆக்குவார் அப்படின்னும் போது, அது இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் ஜென்டைல்ஸ், ஒரு புறஜாதியார்கள் எப்படி ஆபிரகாமோட பிள்ளைகளாக மாறினாங்கன்றதும் நமக்கு லேட்டரான தெரியும். யோவானுக்கு அப்போ தெரியல இந்த பிரசங்கம் பண்ணும்போது. பட் லேட்டரானால் நம்ம வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்து ஒரு சென்ச்சுரியனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நான் இஸ்ரேலில் காணல அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த வரிசையில் அந்த கான்டெக்ஸ்ட்லேயே மத்தேயு 8வது அதிகாரத்தில் 10லேருந்து வாசிக்கிறோம், 10வது வசனம் வாசிக்கிறோம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, இயேசு ஆச்சரியப்பட்டு இஸ்ரேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா 11:12 அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதாவது ஆபிரகாமினுடைய கிழக்கில் மேற்கில் இருக்கிற புறஜாதியார்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர்கள்லாம் ஆயிடுவாங்கனாக்கா புறமே தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதை நம்ம கிங்டம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக அதில் பேசலாங்க. த கிங்டம் ஆஃப் காட், த கிங்டம் ஆஃப் ஹெவன் என்று அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் யோவான் ஸ்நானகன் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த மத்தேயு 3:10 கோடாரியானது மர வேரின் வைக்கப்பட்டிருக்குதுன்னாரு.
கனி கொடுக்காத மரம்லாம் வெட்டுண்டு அக்னியில் சுட்டெரிக்கப்படுன்றார். ஸோ அது பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. பட் இன்றைக்கி நம்ம என்ன உங்களை பார்த்தவர் கேட்குற கேள்வி என்னன்னா, வாட் ஆர் யூ ட்ரஸ்டிங் ஃபார் சால்வேஷன்? அதாவது நீங்கள் உங்களுடைய ரட்சிப்புக்கு நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன? பரிசேயர்கள் மாதிரி அவங்களுடைய சொந்த கிரியைகள் சுய நீதி மேலே சாய்ந்திருக்கிறாங்களா இல்லைங்களா? இல்லை உண்மையான ஜென்யூன் ஃபெய்த், கண்ணி தரக்கூடிய விசுவாசம்